எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நிஃப்டியோட வீக்லி ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 3 விதத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று பேஸ்ட் ஆன் ஏடிஎம் ப்ரைஸ், அப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஐவி. இந்த 3 விதமாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 விஷயம் இருந்தால் போதும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியோட வெப்சைட்டில் ஆப்ஷன் செயின், அப்புறம் வந்து நமக்கு எக்ஸல் ஷீட். இது ரெண்டும் இருந்தாலே போதும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்எஸ்சி சைட்டில் எப்படி ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்எஸ்சின்னு சர்ச் பண்ணிங்கனாலே முதல்ல வர சைட் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி இந்தியாவோட சைட் தான். அதில் ஆப்ஷன் செயினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது நிஃப்டிக்கு. உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வேணும்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை வச்சுட்டு நம்ம எக்ஸ்பைரி டேட்டை சூஸ் பண்ணுவோம். இப்போ 17th ஆகஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 24th ஆகஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு போகலாம். எக்ஸல் ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதல் மெத்தடு, 3 மெத்தடில் முதல் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி ஹையஸ்ட்டு புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ திருப்பி நம்ம சைட்டுக்கு போகலாம். என்எஸ்சி சைட்டில் லெஃப்ட் சைடில் ஓஏன்னு இருக்கும், அது மாதிரி ரைட் சைட்லேயும் ஓஏன்னு இருக்கும். லெஃப்ட் சைடில் ஓஏன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா கால்ஸுக்கு, ஸோ ரைட் சைடில் ஓஏன்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா புட்ஸுக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் உள்ள ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே 1,04,454 தான் ஹையஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 19,400 ஸ்ட்ரைக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புட் சைடில் உள்ளதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 68,407. அது வந்து பார்த்திங்கன்னா 19,300 ஸ்ட்ரைக்கு. ஸோ அப்போ நம்ம 2 ஸ்ட்ரைக்கும் நோட் பண்ணிக்கலாம். இப்போ கால் ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா 19,400, புட் ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா 19,300. ஸோ இதோட நம்ம ப்ரைஸ் வேணும். ஸோ கால் ப்ரைஸ் அண்ட் புட் ப்ரைஸ் நமக்கு வேணும். ஸோ திருப்பி நம்ம சைட்டுக்கு போகலாம். திருப்பி இங்கே வந்தீங்கன்னா 86 ருபீஸ்ன்றது காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அதே மாதிரி வந்து புட் சைடில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 72ங்கிறது புட்டோட ப்ரைஸு. அப்போ நம்ம 86ன்றது கால், 72ன்றது புட்டு. ஸோ திருப்பி எக்ஸல் ஷீட் வரலாம். கால் ப்ரைஸ் வந்து 86, புட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 72. அது ரெண்டையும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணணும். 72 + 86 ரெண்டும் டோட்டல் பண்ணும்போது நமக்கு 158ன்னு ஒரு ஆன்சர் வருது. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ஹையர் ரேஞ்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹையஸ்ட்டு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 19,400 இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 19,400 ப்ளஸ் இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ண வந்த ப்ரைஸு. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 19,558 அப்படிங்கிறது. இதுதான் இந்த 24th ஆகஸ்ட்டோட எக்ஸ்பைரி ரேஞ்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி லோயர் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு 19,300 மைனஸ் நம்ம இந்த ப்ரைஸ் டோட்டல் பண்ணி வச்ச ப்ரைஸு. ஸோ 19,142ங்கிறது லோயர் ரேஞ்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஏடிஎம் ப்ரைஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். திருப்பி நம்ம ஆப்ஷன் செயின் வரலாம். ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்ன்றது என்னென்னா அட் த மணி. ஸோ அட் த மணின்றது என்னென்னா ஸ்ட்ரைக் இப்போ நம்ம ஸ்பாட் ப்ரைஸுக்கு நேராக இருக்கிற ஸ்ட்ரைக்கு. ஸோ 19,365 அப்படின்னு சொல்லி இருக்கிற ஸ்பாட் ப்ரைஸுக்கா பக்கத்தில் இருக்கிற என்ன ஸ்ட்ரைக்குன்னு பார்த்தோம்னா 19,400ன்றது இன்னும் கொஞ்சம் 35 பாயிண்ட் இருக்குது. 19,350ங்கிறது 15 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ 19,350ன்றது தான் பக்கமாக இருக்குது. இதோட ஏடிஎம் ப்ரைஸ் ரெண்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம நோட் பண்ணலாம், 19,350. அதே 19,350ஓட கால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 113, புட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 91.45. அந்த 2 ப்ரைஸும் நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 204.45 வருது. ஸோ இதை எப்படி நமக்கு ஹையர் ரேஞ்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏடிஎம் ப்ரைஸு, அப்புறம் டோட்டல் பண்ணி வச்ச கால் ப்ரைஸ் அண்ட் புட் ப்ரைஸ். ஸோ 19,554 வருது. ஸோ அதே மாதிரி லோயர் ரேஞ்ச் வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும், ஏடிஎம் ப்ரைஸு மைனஸ் இந்த டோட்டல் பண்ணி வச்ச கால் அண்ட் புட் ப்ரைஸ். ஸோ 19,145. இப்போ நம்ம ஹையஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதோட ப்ரைஸ் எடுத்து பார்த்தாலும் சேம் ரேஞ்ச் தான் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் ப்ரைஸ் எடுத்து அதோட கால் அண்ட் புட் ப்ரைஸை நம்ம டோட்டல் பண்ணி அதை ரெண்டையும் கூட்டினாலும் நமக்கு அதே ரேஞ்சு தான் வருது. மூணாவது மெத்தடான பேஸ்ட் ஆன் ஐவி பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு தேவை ஸ்பாட் ப்ரைஸு. ஸோ ஸ்பாட் ப்ரைஸ் என்னன்றது நம்ம போய் அங்கே நோட் பண்ணிட்டு வரலாம். 19,365. ஸோ அதையும் நோட் பண்ணலாம், 19,365. ஸோ கால் ஐவி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஐவியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஐவின்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஏடிஎம்மோட ஐவி ஸோ 7.89, புட்டோட ஐவி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 10.83. ஸோ இங்கே நம்ம நோட் பண்ணலாம் 7.89, புட்டோட ஐவி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 10.83. ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணலாம். இன்னும் நமக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 7 நாள் இருக்குது. ஸோ இப்போ டே 2 எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ்ன்னு நோட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் ஐவி பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. ப்ரைஸ் இன்ட்டு ஐவி இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்பிரேஷன் டிவைடட் பை 365. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட
அப்பர் லெவல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோவர் லெவல் ரெண்டுமே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னென்னா 65% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து 19,365. இவி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இங்கே 7.89 இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம பர்சன்டேஜ் மாற்றிக்கலாம். ஸ்பாட் ப்ரைஸ் 19,365 இன்ட்டு ஐவி பர்சன்டேஜ், காலோட ஐவி நம்ம எடுத்துக்கலாம். அப்பர் லெவல் கண்டுபிடிக்கலாம். ஸோ காலோட ஐவி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 7/365 அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு டெசிமலில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்டு இந்த வேல்யூ நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடச்சிக்கும். அப்பர் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு கால் ஐவியும் ஸ்பாட் ப்ரைஸையும் வச்சு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி லோயர் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பாட் ப்ரைஸ் இன்ட்டு புட்டோட ஐவியை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ மாறாது. இது வந்து எக்ஸ்பிரேஷன் வந்து ஒரே டேட் தான், 7 நாள் தான் அப்படின்றதுனால இந்த வேல்யூ வந்து நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கால்குலேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ் இன்ட்டு ஐவி வந்து அப்பர் சைடுக்கும் பார்த்துட்டோம், லோயர் சைடுக்கும் பார்த்துட்டோம். இதோட ஃபார்முலா படி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பாட் ப்ரைஸ் பண்ணி வச்ச வேல்யூவும் இந்த ஸ்கொயர் ரூட் பண்ணி வச்ச வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இது வந்து நம்ம ஹையர் ரேஞ்சுக்கு. அதே மாதிரி லோவர் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பாட் ப்ரைஸு அது பண்ணி வச்ச வேல்யூ இன்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணி வச்ச வேல்யூ. ஸோ டவுன் சைடில் எவ்வளோ வேல்யூ வரும்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம ரேஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பாட் ப்ரைஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரேஞ்சு, ஸோ 19,577. அதே மாதிரி ஸ்பாட் ப்ரைஸு மைனஸ் அந்த லோவர் ரேஞ்சு கண்டுபிடிச்சி வச்ச வேல்யூ 19,075. இந்த பேஸ்ட் ஆன் 3 மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் கிடைக்குது. 19,558, 19,554, 19,577. ஸோ லோயர் ரேஞ்சு மட்டும் ஐவியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த ரேஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட்டாக எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவி பேஸ் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து வர்ற வேல்யூ 19,577, 19,075 ரேஞ்சாக இருக்கும். வீக்லி ரேஞ்சு பார்க்குறதுக்கு 3 மெத்தடு நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ஐவி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்யூரசி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம நோட் பண்ணி வச்சு அதை வந்து நம்ம சார்ட்டில் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு அதோட கோஆர்டினேஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 19,577க்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு லைன் ஒன்று ப்ளேஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 19,075 அந்த வேல்யூ நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரத்தோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 19,577, கீழே வந்து பார்த்திங்கன்னா 19,075 அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி வச்சுக்கிட்டு ஸோ லோயஸ்ட் ரேஞ்ச் என்ன ஹையஸ்ட் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 65% ஆஃப் டைம் வந்து இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். இதை வந்து நீங்கள் ஹையர் லெவலில் உடச்சி மேலே ட்ரேட் ஆகுதுன்னு சொன்னால் பெரிய மொமெண்டம் போகும். அதே மாதிரி லோவர் லெவலில் உடச்சி ட்ரேட் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய மொமெண்டம் கீழே போகும். ஸோ அது வரைக்கும் உடைக்காத வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். நீங்கள் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேம் கூட மாற்றிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த லெவல் வரும்போது நம்ம அலர்ட்டாக இருந்து நம்ம நீங்கள் கீழே இருந்து நீங்கள் பை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த லெவல் வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணலாம். செல் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லெவல் வரும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி எக்ஸ்பைரி ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.